What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of காதல மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புதிய வாரம், நம்மளுக்கு இந்த வாரம் ஒரு புனிதமான கதை இருக்குது. நான் நம்புறேன், என் டீம்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வாரம் கதை ஓஹோ ஆஹான்னு இருக்குடே. நிறைய பேர் காமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, டிக்டாக்ல உங்க ரியாக்ஷன்லாம் வைக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்க அதெல்லாம் பண்ணும்போது மறக்காம என்னை டைப் பண்ணுங்க, ஸோ நான் ரீபோஸ்ட் பண்ணலான்னு. ஸோ இந்த வாரம் கதைக்கு போகலாம். போடுற கடை இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த வாரம் காலர் போலாம். ஹலோ ஹலோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. உனக்கு நான் பேரு இப்ப இல்ல நீயே ஒரு பேர் வச்சிருக்கியா? என் பேரு சொல்ல மாட்டேன், சீதான்னு வச்சுக்கோமா. சீதா ஒரு படம் பார்த்தேன், அந்த ஹீரோயின் பேர் சீதா. சீதா? சரி சீதா, ஒரு ராமர் கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுமா. I fell in love with a man who lived like consequences were optional, and I was a lawyer like Mother Teresa level lawyer. Mother Teresa lawyer. ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். First love lah, it was my mom's friend's son. And என்ன சொல்றது, பயம் இல்லாம I got into the relationship. By the way, I was in relationship for 6 years with him. ஓகே. எனக்கு சம்டைம்ஸ் வந்து இன்டிங் ரொம்ப ஒர்க் ஆகும். எனக்கு தோணுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கண்டிப்பா நடந்திருக்கும். Back home it's called the Raghavan instinct. So in between I had this instinct that he is actually like talking to other girls while with me. என்ன கதைனா, நீங்களே சொல்லுங்களேன், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேட்டா யாராச்சும் ஒத்துப்பாங்களா? இல்ல, நான் கேட்ட கதை வரைக்கும் இல்ல. ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஆமா, இந்த மாதிரி பேசிட்டு இருக்க எனக்கு யாருப்பா நீ? ஓகே, இது வந்து குட்டி குட்டினா எப்படின்னா chatting அந்த மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் இட் chatting, like trying to talk to girls, going out with them. ஆனா என்ன கதை, துரைக்கு வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல பேசிக்கலி அந்த டைம். ஐயோ, அசிங்கம் அல்லவருக்கு. I went out with one of our mutual friend. எனக்கு அவரோட டீம் லீட் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். So we went out. அதோட பர்த்டே பார்ட்டி செஞ்சு went out. இப்போ வந்து ரேண்டமா we spoke about this one outing that they went. Like அவங்க working colleagues வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கப்பல்ஸா போயிருந்த outing. பட் என்னதுன்னா, நான் ஏன் சஸ்பெக்ட் பண்ணேன்னா, because he didn't mention this particular girl that he brought along. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஆனா இந்த பிள்ளை என்கிட்ட சொல்றப்போ இந்த டாபிக் ஏன் வந்துச்சுன்னா, I am supposed to go to the same place in the following week after the birthday party. So சும்மா ரேண்ட் கேட்டு இருந்தேன், ஓகே எங்க போனீங்க டு கிளாக்ல, நானும் போகும்போது ஓகே அந்த பிளேஸ் ஓகேனா உனக்கு அந்த மாதிரி டக்குன்னு இந்த பேர் சொல்லிட்டேன். I was like, wait a minute, ஒரு நிமிஷம், யார் வந்தா? and then she mentioned that girl's name. ஓகே, எதுவுமே இல்லாட்டி நீ சொல்லி இருக்கலாம் அந்த பிள்ளை வந்திருக்குன்னு, நீ யார் சொல்லல? சார் இதை நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே சார். just to clarify, let's just say இப்போ வந்து நீ உன் பேர் வந்து சீதான்னு, உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து ராமர்னு வச்சுக்கோ. இந்த நீ பேசி இருக்கிற பொண்ணு வந்து நீ இப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து அது பேர் வந்து பூஜான்னு வச்சுக்கோ. ஸோ பூஜா பேசிக்கலி told Ramar came with another Lakshmi, and Ramar and Lakshmi was sleeping together and also going back home together. Yeah. என்ன ஓமா? And turn out, what my friend Pooja said, he actually told her that we broke up at that time. And on that time, I and Pooja, we just started to get to know each another. So we was not close yet. அப்போ வந்து அது she believed lah, okay lah, break up பண்ணிட்டாங்க போல. So she let him to live his life அந்த மாதிரி. But this point you all broke up already. இன்னும் இல்ல. All this while I was still with him, we were still in relationship. If I'm not wrong, scientifically. யார் அந்த பிள்ளை? அங்கதான் வந்து ஆரம்பிச்சுட்டு, because he actually mentioned each and every single person who went out to that vacation except that girl's name. கேட்டு கடைசியா என்னன்னு தெரிஞ்சிச்சு, லட்சுமி, so called லட்சுமி, it is HR. HR-ஆ? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? So wait. So அவனும் அந்த HR were having affair, is it? Yeah, and a plot twist, she was already in a relationship with another guy. And she knows my ex
was with me at that point of time. Hey, what? Okay. Okay. Can I just ask, HR இந்த மாதிரி பண்ணும்போது என்னடா பண்றது? ஐயோ. நான் என்ன பண்ணுவேன்? Why that girl, the HR girl, was with this guy? Why was she okay with it? She knows dating within the company is going to have consequences, right? Is she stupid or what? I would say both of them are stupid. No, we have established in this story Ramar is stupid, but Lakshmi also stupid. It's a bit stupid. முட்டா பயல யாரடா திட்டா உன்னதானே சொன்ன கூமுட்ட At that point of time, you imagine I was still in relationship with him. He didn't even hesitate to tell me how they did that in car. Technically, அந்த vacation முன்னிக்கே இந்த மாதிரி outing போறாங்கல்ல, so இந்த colleagues எல்லாமே friends outing போனப்போ when they was about to like leave, these two very smart people in the world, they did it. They hooked up in car. அன்பு தராங்களா நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். And he told you that. He told me that. Why? I was cornered. I was helpless. But when I confront him, எல்லாத்தையும் சொல்றப்போ நான் ஒன்னொன்னா கேக்குறேன், எப்படி தெரியும், எப்ப ஸ்டார்ட் பண்ணிச்சு. He started to tell me literally everything. He was like, we got into the car at the back gate and then she sat on top of me and I was like, bro, stop it. நாம வெளிய அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். Okay, let's be honest. We have to give him prop. He's actually very very honest. Okay, அவன் உண்மையா இருக்கான். அவன் dishonestly honest-ஆ இருக்கான் பத்தியா. அவனுக்கு தான் செல்ல போடணும். கத்து கொடுக்கணும் ஐயா தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நான் இதுக்கு முன்னாடி சந்தேகம் மட்டும்தான் பட்டேன் நீ பேசுறேன்னு. நீ போடுற வரைக்கும் சொல்றியே, நான் யாரு இதெல்லாம் கேட்டு எடுக்கிறேன். எனக்கு ஒரு மானக்கேடு இல்ல. ராமர்னு பேர் வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணி எடுக்கிறான் பாரு. இதோட நீ சீதாவா? நீ சீதால. I stopped him in between because I can't hear it anymore. Actually, he explained until the part they took off their badges, okay? என்னால அதுக்கு மேல கேட்க முடியல. முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. மேபி மூணாவது மனுஷங்களா இருந்தா ஏதோ கேட்டிருப்பா போல, டு பி ஆனஸ்ட். ஆனா நான் லவ் பண்றேன் பாங், நீங்க மறந்துட்டீங்க பாங், நான் உங்களுக்கு லவ் பண்றது எப்படி பாங்க என்கிட்ட இவ்வளவு கதை சொல்றீங்க மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, அவன் ஆக்சுவலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். He thought you like dirty talk, so dirty argument கொண்டு வர வச்சான். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? Best part is we were supposed to register அந்த வருஷம், அதே வருஷம் in October. You are supposed to get married also? திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. அதுக்கப்புறம் I was very down. ஏன்னா நான் கல்யாணம் அப்படியெல்லாம் ரொம்ப டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற ஆள் இல்ல. I'm a person who very focused in my future. I know like getting divorced is very normal, very common nowadays. ஆனா எனக்கு வந்து okay, futureனா it shouldn't be end in divorce. Okay. So I have to choose the right person. அதுல ரொம்ப நான் கான்ஸ்டன்டா இருந்தேன். I don't want to just like எனக்கு நான் ரெடி, எனக்கு வயசு வந்துருச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வேணாம். So that's why it took time for me. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. I was very down. I cried a lot. I couldn't focus on anything. So I didn't want to take decision immediately. I told him I need a break. I need a break, not from you, but for me to think about my life. Okay, that is a very healthy decision. ஐயோ, 2 வாரம் எடுத்தேன் ஜீவன். அந்த 2 வாரம் என்னை வாடா படுத்திட்டாரு ஜீவன். கால் பண்ணிட்டு அம்மாவை கூட்டிட்டு வருவா, பேசலாம். I tell whatever I did in front of Amma. And I said, I don't know whether I'll accept you or not, even if you do that. But if you still want to do that, it's totally up to you. நான் வந்து I decide not to tell his mother because she's a single mother. She raised her son. எல்லாமே அவங்க ஃபேமிலியில actually they're doing well. So I didn't want to hurt her. Plus she's the mother's friend. So I don't want to ruin their relationship. அவங்க friendship. Okay, that's very noble of you. இது பண்றனால நான் வரணும்னா எல்லோ நான் என்ன பொம்மையாவாங்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். Actually நான் உன்னை சொல்ல வரேன். நான் பேசுற பொண்ணுலே நீ தான் ரொம்ப என்னது லாஜிக்கலா இருந்திருக்க. Bro. I thought really well. I came to a decision that I'm not going to continue this. அதுக்கு ஒரே காரணம், not only because he cheated on me. It's because உண்மையாலே அவரு திருந்தினா கூட I believe people do change, you know. தப்பு பண்ணா மாறுறவங்க இருக்காங்க, இல்லைன்ட்டு இல்ல. பட் இவர் உண்மையாலே திருந்தினா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அவரு தப்பே பண்ணாட்டி கூட ஏதாச்சும் ஒரு சின்ன சஸ்பெக்ட் பண்ணாலும் எனக்கு சந்தேகம் வரும். அந்த ட்ரஸ்ட்வே இருக்காது. So we are not going to be happy. Oh, that is a very very smart and matured move. Thank you. Compliment. Thanks. ரொம்ப குஷியோ?
So I said, I decided to end this relationship. Let me move on. அப்படின்னு அப்புறம் அழுந்தாரு, கால்ல விழுந்தாரு. Then I said, to be honest, it's too late. 6 years நான் ரொம்ப தாங்கிட்டேன், நிறைய பண்ணிருக்கீங்க. And the main thing is, not even a single time he felt sorry. To be honest, இந்த 6 வருஷத்துல இவ்வளவு பண்ணாரு தெரியுமா? This was the first time he actually apologized for what he did. ஒரு வாட்டி கூட அதுக்கு முன்னுக்கு நான் கண்டுபிடிச்சதுல ஒரு சாரின்னு கேட்டதே இல்லை. He felt like it's fine to do that. As a guy, it's totally okay to do that. நான் முடியாது. So we ended. Months later, one night, the same HR girl went to Genting with her boyfriend lah. My ex somehow found out. He drove there in the middle of the night and confronted her outside the hotel room. And the Genting இருக்குல்ல அங்க. Yeah. ஏய், ரெண்டு பேரும் பண்றது திருத்து வேலை. இதுல அவன் உண்மையான பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ற? என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை போடுற? அது கெத்திங்களா? இது உனக்கே அசிங்கமா இல்ல? I was on call listening live. Who called you? Wait, who? Kendra. I heard everything. He literally called me on the way to Genting. I was like, okay. And this was in the middle of night, around 2 a.m. Wait. I don't understand. Wait. Hold on. So he was going to confront his affair girl who's having a relationship with her boyfriend and is going on a vacation with her boyfriend. He was going to confront her. So he decided to call you while going to confront her. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. What the fuck is wrong with people? Why did you even answer the call? You also like drama, right? Let's be honest. You just wanted to hear what the fuck is going to go down, right? Let's be honest, okay? I actually thought something happened. No. I thought he needed help. It was in the 2 a.m. in the morning. அழுவுறா. நான் யோசிக்கிறேன், ஐயோ என்ன ஆச்சு, அம்மா கேட்டாச்சா? Because his mom is my mom's friend, right? நடிக்காத. திடீர்னு சொன்னா பாருங்க, அது என்ன ஏமாத்திருச்சு. நான் அப்பயும் பாவம் எல்லாம் பாக்கலையா, அது ஏமாத்திருச்சா? அது அதோட பாய் ஃப்ரெண்ட், அது இஷ்டம் அப்ப இருக்குது. இல்ல அது பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொன்னிச்சு. இப்ப பார்த்தா அவங்க கூட கெச்சிங்ல இருக்கேன்ட்டு போய் சொல்லி இருக்கேன். அது தனியா போறேன் நிச்சயம். இவர் மட்டும் என்ன பண்ணாரா? நீ பண்ண டைலாக் அவன் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன நீ திரும்ப கேட்டியல? நான் அழுக வேண்டியது இல்ல, நீ சொல்லி எடுக்கிற. என்னமா நடிக்கிற நீ? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அந்த டைம் எனக்கு அப்படியே ஆனந்தமா இருந்துச்சு. அடி பாவி, அப்படி போன்ல அவன் இப்படி சாவறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே. I love drama. And the கட்டம் கிட்டோட நான் இன்னே இருந்தேன். இல்ல okay. See, I want to know, the crowd wants to know, how did the boyfriend of the girl react when he confronted? Okay, I didn't see how they reacted, but I was on call, right? இவன் போயிட்டு வந்து கேக்குறான், அது புடிச்சு தள்ளுது, நீ யாருல வர எப்படி அப்படின்னு கத்துது. அவன் ஆக்சுவலி எதுவுமே பேசல லைன்ல. ஆனா அவன் யாரு ப்ரோ நீங்க இப்படிதான் கேட்டான். இவ்வளவுதான் பேசினா இப்படிதான் கேட்டான் சாஃப்டா. நான் மனசுல நினைச்சேன், யாரு ப்ரோ நீங்க, என்ன ப்ரோ இவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க, அதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்துதா ப்ரோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. யார் பண்ணி இல்லமா, அவன் வந்து கெந்திங்ல நான் ஃபோன் பண்ண வந்து மத்தவெல்லாம் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கான். யாரு ப்ரோ நீங்க, என்ன விட்டுட போயிட்டல. எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. Holy shit. So wait, what happened after that? And then she actually அது கத்தி தோர்த்திடுச்சு. கொரிடோரே கத்துது, நீ யாரு, இது என் பாய் ஃப்ரெண்ட், நீ யாரு கேக்குறதுக்கு, அவன் எங்க இருக்கான்ட்டுன்னு. அதுக்கு முன்னுக்கு அது ஆக்சுவலி கண்டிங் போறேன்னு சொன்னப்போ she said she is going alone to my ex. ஆனா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அங்கேயே வந்து அவனை ஏற்றி கத்தி தோர்த்துது. So which means you purposely want to keep my ex. என்ன இந்த மாதிரி ஒரு முட்டை குதி இருந்தா எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு. நீ லிட்டரலி நீ எஸ்ஜே சூர்யா மாதிரி போன்ல கர்மா இப்ப பூமரங்கு சத்தியமா லைஃபா அந்த டைம் எனக்கு வந்துச்சு. கர்மா அடிக்கும், தெய்வமே அடிக்கும் உனக்கு உன் கர்மாக்கு. few months எப்படி இருக்கும் நீ எனக்கு பண்ண. ஆனா நீயே எனக்கு கால் பண்ணி இத லைஃபா கேட்க வச்சிருக்க, எப்படி இருக்கும்? God is great. Only God can judge me.
know what? I would have called anyone in this situation a red flag, but you truly deserve to be celebrating this. I'll be honest, you deserved it. You celebrated and you enjoyed it. So அதுக்கு ரூபாய் அந்த HR பிள்ளைக்கு என்னாச்சு? வெளியே வந்துட்டு கீழே வந்து அழுவுறான் கால one of his friends followed him. அவரு பக்கத்துல போன் எடுத்து அவன் வந்து அழுவுறான், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வந்து ஓப்பனா சொல்லிட்டேன், என்ன பண்ணணும்னு தெரியலன்னா கண்டிங்ல தான் இருக்கான், உச்சி சாவ சொல்லுங்க. அப்போ சுமதி பெப்பரேட்டே லாஸ்ட் சப்பர் சாப்பிட்டு சாவு. எனக்கு புரியுது. I hurt you a lot. I know what I did to you is very wrong. You're a wife material. ஆனா நான் ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், அதனால உன்னை வந்து இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னா. ஓகே சாரி, ஐ அக்செப்டட். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சானா இல்லையா? அடிச்சான். எஸ்பிபி ஆனஸா அவன் கடைசியா நான் பிரேக்அப் பண்ணி ஒரு 3 years நான் ஸ்டாப் பண்ணி was trying to get back. நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற, நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். Yeah, so are you in a relationship now? Yes. யார் இந்த பையன் இங்க இருந்து படிச்ச? ஓகே, I'll be honest, நான் ரொம்ப டிபிக்கல் இந்த விஷயத்துல. லைக் I'm not good at talking to a lot of people at the time. So நான் ரொம்ப லாயலா இருந்து இந்த மாதிரி நடந்தானே it took me so long actually to trust someone. எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எனக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துட்டே இருந்துச்சு until I met this guy. It changed my whole world. ஏன்னா அந்த டைம் one of my family members also got divorced within a year. So எனக்கு கல்யாணத்துல வந்து டோட்டலா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு until I met this guy. So அதான் சொல்லுவாங்க, அந்த காதல் வந்து வரும்போது உனக்கு தெரியாது, முதல்ல தூக்கி போட்டு கொல்லணும். But okay. But I'm really happy for you because not everyone gets the revenge satisfaction that you got. அதுவும் அவனே போன் அடிச்சா சொல்றேன், அது ஒரு செம்மதலா. நீ எப்படி குளிர்ச்சியா இருக்கு. வெளியே இந்த கருமா ஹிட் பண்ணாத எல்லாத்துக்கும் நான் இந்த ஸ்டோரியை வந்து சமர்ப்பிக்கிறேன். இதை கேட்டு வந்து மனசு தேத்திக்கோங்க, அவங்களுக்கும் பட்டிருக்கோம். மேபி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஹிட் பண்ணிருக்கோம். பரவாயில்ல, நீ நல்ல வாழ்த்துறமா. Anyways, thank you so much for sharing your story, Sita. Thank you, Jeevan. Thank you so much for the opportunity. No worries. So இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து காதல் படி இப்படியெல்லாம் சொதப்பாக்குற. ஆனா நான் சொல்றேன், ஆம்பளை பையனா இருந்தாண்டி இப்படிலாம் வாங்காதீங்கடா. இது என்ன லாஜிக் எடுத்தல? நீ பண்ண ரத்தம் மத்தவங்களுக்கு இருந்தா தக்காளி சட்னியா? எனக்கு புரியல, இந்த லாஜிக் தான் புரியல. அதுல இந்த ஹெச்ஆர் பொண்ணு வேலை இருக்க, அடேங்க அப்பா டே, ஒன்ன மாதிரி ஒரு ஹெச்ஆர்ல இருந்தா கம்பெனி நல்லா விளங்கும். சிஇஓல இருந்து சிஎஃப் வரைக்கும் எல்லாமே ஒத்துட்டு தான் இருப்பாங்க. With that being said, உங்களுக்கு இந்த மாதிரி காது கதைச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி கதைலாம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா கிரீன் ஃபிளாக் ஸ்டோரி கதை கேட்கணும் உங்களுக்கு ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் ஃபிளாக் ஸ்டோரியில் பிடிச்சதா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது ஒரு விடை பெறுது உங்கள் ஜீவன். இது காதலா காதலா. உன் பரிவில் நிகழவா, உன் புகழில் திளைக்கவா.